பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல துண்டுகளாக வெட்டி வீசப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவி. தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியை சேர்ந்தவங்க இந்த 12ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதையை கழிக்கலாம்னு பக்கத்துல இருக்கிற ஒரு மைதானத்துக்கு போயிருக்காங்க. மக போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரலையேன்னு பெற்றோர்கள் தேடி இருக்காங்க. ஒரு கட்டத்துல மிகவும் பதற்றம் அடைஞ்ச பெற்றோர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலான்னு போயிருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவசரப்படாத, நல்லா தேடு, நீ போயிட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த பெற்றோரும் நைட் ஃபுல்லா தேடியும் தான் பொண்ணு கிடைக்காதனால போலீஸ்காரங்க சொன்ன மாதிரி காலையில 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இது பெண் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவங்களும் அந்த ஆள் சொன்ன மாதிரி மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அங்க இருந்து அந்த லேடி இன்ஸ்பெக்டர் 4 மணி நேரமா இந்த கம்ப்ளைண்ட் வாங்காம இந்த பெற்றோர் அவதூறா பேசி கடைசியில ஒரு வழியா இவங்க கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி, நான் அந்த மெயின் ஸ்டேஷன்ல பேசிட்டேன், நீங்க அங்க போங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லி அமைச்சிருக்கு. போற வழியில உறவினர் கிட்ட இருந்து வந்த அந்த போன் கால், நீங்க உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்க, போய் பார்த்த அந்த பெற்றோருக்கு காத்துட்டு இருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதிட்டு இருக்கிற அவங்களுடைய அன்பான அந்த மகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஆடையின்றி துண்டு துண்டாக வெட்டி கிடக்கிறதா பெற்றோர்கள் பாக்குறாங்க. இந்த செய்தியை கேட்டு உறவினர்கள் மட்டும் இல்ல, அந்த ஊரே திரண்டு வந்துருச்சு. பெத்தவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்காம அவதூறா பேசி ஒரு நாள் முழுக்க இவங்களை தேட விட்டு எந்தவித தேடுதல் நடவடிக்கை எடுக்காத இந்த போலீஸ் கடைசியா வந்து இந்த மாணவியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அமைச்சிருக்காங்க. இந்த மாணவியோட உறவினர்கள் பொதுமக்கள் எல்லாம் 2 நாட்களா தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த குற்ற சம்பவத்தை செஞ்சது யாரு, போலீஸ்காரங்க ஏன் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த காவல்துறை எல்லாம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்தியாலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு மிக பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு பயங்கரமா பீத்துக்கிறீங்க. முந்தநேத்து கொடுங்க, ஒரு சின்ன பொண்ணு காட்டு பக்கம் இழுத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நைட்டு முழுக்க அந்த காட்டுல இருந்து விடிஞ்ச பிறகு 10 கிலோமீட்டர் நடந்தே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. எங்க தினம் கற்பழிப்பு, கொலை, கஞ்சா, போதை என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த அதிகாரிங்க, ஆட்சியாளருங்க உங்க வீட்டுல நடக்க மாட்டேங்குதே, அப்பதானே தெரியும் அதோட வலி உங்களுக்கு. நீங்க ராத்திரி அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து தேடி இருந்தா குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணு உயிரோட மீட்டிருக்கலாமே, குற்றவாளியை பிடிச்சிருக்கலாமே. உங்களுடைய அலட்சியத்தினாலையும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை உன் பொண்ணு பையனும் இந்த மாதிரி காணாம போயிருந்தா நீ இந்த மாதிரி தான் மெத்தன மறந்துருப்பியா? உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தா உன் மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் இறக்கிருப்பல. நம்ம ஊர்ல இருக்கிற மோசமான ஆட்சியாளர்களாலையும் அதிகாரிகளாலையும் தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது என்னங்க ஒரு 2 நாள் நியூஸ்ல வருமா, அதுக்கப்புறம் அடுத்த சம்பவம் வந்துரும். எதுவும் குறைஞ்ச படம் இல்ல, ஒழிஞ்ச படம் இல்ல. இந்த குற்றவாளிகளுக்கு இன்னைக்கு ஜெயிலு, நாளைக்கு பெயில். நம்ம நாட்டுல பயமில்லாம போச்சு. இந்த மாதிரி சம்பவத்தை எவன் பண்றானோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. அடுத்தவங்க பார்த்து பயப்படணும், மத்தவங்க பார்த்து திருந்தணும். இப்படிப்பட்ட குற்றவாளி நாய்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்கு ஆதரவா செயல்படுற அதிகாரியோ அரசாங்கமோ வாதாட ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இங்க குற்றங்கள் ஒண்ணும் குறைய போறது இல்ல, எந்த சம்பவங்களும் மாற போறது இல்ல.